ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம். பொதுவாக நமக்கு வர்ற கேள்விகளை பார்த்தா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அதிகமாக வர்ற கேள்வி, டிவியில் நம்ம காலர்கள் ஃபோனில் கேட்குற கேள்விகள், ரொம்ப அதிகமான கேள்விகள் ஆண்மை குறைவு, விந்து முந்துறது, சுய இன்பம் பற்றிய கேள்விகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய நம்ம இதற்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இளைஞர்களுக்கு புதிதாக இந்த பிரச்சனைகளை கேட்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம கொடுக்குற அந்த இமெயில் அட்ரஸ் hi@drkamaraj.net போன்ற இணையதளங்கள் மூலமாக வர்ற கேள்விகள், எஸ்எம்எஸ்லேருந்து வர்ற கேள்விகள் குழந்தையின்மை பற்றி நிறைய வர்றது. ஆண்களுக்கான பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள், விந்துடைய அளவு, இதெல்லாம் நிறைய டைப் பண்ணி சில நேரம் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இதில் 3வது வகை என்னென்னா, ஃபேஸ்புக்கு பொறுத்த வரைக்கும் டாக்டர் காமராஜ் DRKAMARAJ காமராஜ் இந்த ஐடியில், ஃபேஸ்புக் டாக்டர் காமராஜ் என்ற ஐடியில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்விகள். என்னென்னா, பால்வினை நோய்கள் பற்றி தான் நிறைய கேள்விகள் வருது. சில நேரம் ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி வருது. இது பெரிய ஒரு தெளிவான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிவியில் கேட்குற கேள்விகள் செக்ஸ் ஓரியன்டாக நிறைய கேள்விகள் வருது. சுய இன்பம், ஆண்மை குறைவு, விந்து முந்துதல். இமெயிலில் வர்றதெல்லாம் நிறைய இன்ஃபர்டிலிட்டி, அதில் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸு, செமன் பிக்சர். ஃபேஸ்புக் டாக்டர் காமராஜ் அதில் அந்த ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து வர கேள்விகள் எல்லாம் பால்வினை நோய்களை பற்றி நிறைய வருது. திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கேள்விகள். அது அந்த இன்பாக்ஸில் வருது. பொதுவான கேள்விகளாக வராமல் இன்பாக்ஸில் கேள்விகள் நிறைய வரதை பார்க்குறோம். இன்னும் கூட இளைஞர்கள் நிறைய பேருக்கு, அதுவும் ஓரளவுக்கு படித்த இளைஞர்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது பால்வினை நோய்கள் அப்படின்றது தெரியுது. ஏன்னா இன்றைக்கி செக்ஸ் பற்றிய தூண்டுதல்கள் உலகத்தில் என்றைக்கும் விட இன்றைக்கி அதிகம். ஏன்னா கூகுளில் சர்ச் பார்த்திங்கன்னா, கடவுள் அப்படின்ற வார்த்தைகளோட அதிகமான சர்ச் செக்ஸ் பற்றி தான் தேடுறாங்க எல்லாரும். செக்ஸ் பற்றிய வார்த்தைகள் தான் உலகம்ல அதிகமாக தேடப்படக்கூடிய சொல். அவ்வளோ பேர் செக்ஸ் படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். அது தவிர கதை, கட்டுரைகள், பல்வேறு ஏரியாக்கள் இருந்தோம் இந்த தூண்டுதல். இப்போல்லாம் செக்ஸ் படங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், செக்ஸ் படத்தை எங்கே வேணாலும் பார்க்கலாம். இந்த தூண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால செக்ஸில் ஈடுபடுறவங்களும் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாட்டியும் கூட. இதை பற்றி பார்ப்போம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கன்னியாகுமரிலேருந்து கண்ணன் பேசுகிறேன். கண்ணன் சொல்லுங்கள் சார். எனக்கு என்னென்னா, முன்னாடி கை பழக்கம் இருந்தது சார். ஓகே. இப்போ என்னென்னா, உறக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 times விந்து வெளியில இருக்கு. ரெண்டுமே நார்மலுங்க. தூக்கத்தில் விந்து வர்றது, நீங்கள் ஆண்மையோட நல்லா இருக்கிறீங்க, உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு பெண்ணுக்கு கரெக்டாக மாதத்துக்கு ஒரு முறை தீட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பெண்ணுக்கு தீட்டு வரலை அப்படின்னா அவங்க உடல் அளவில் பிரச்சனை இருக்கலாம், மனப்பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி தூக்கத்தில் உங்களுக்கு விந்து வந்ததுன்னா உங்கள் உடம்பு நன்றாக இருக்குது, மனது நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். உடம்புலையோ மனதுலையோ பிரச்சனை வந்தால் தூக்கத்தில் விந்து வராது. ஸோ தூக்கத்தில் உங்களுக்கு விந்து வரலைன்னா நீங்கள் ஒரு வியாதியஸ்தர்னு எடுத்துக்கலாம். போலி மருத்துவர்கள் இதை உல்ட்டா பண்ணுவாங்க. நீ தூக்கத்தில் சொப்பன கலிதம் இருக்கா, நீ ஒரு வியாதி உள்ள ஆள், நரம்பு தளர்ந்து போச்சு. நரம்பு என்னைக்கு தளர்ந்து போச்சு? நரம்புக்கு ஏது தளர்ச்சி? இதனால் நாம் விஞ்ஞானத்தை சரியாக புரிந்துக்கிட்டோன்னா இந்த பிரச்சனைகள் வராது. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? எங்கள் பேர் பாலராஜ் சார். சொல்லுங்கள் சார். சார் செக்ஸ் பண்ணுறதால, டெய்லி பண்ணுறதால உடம்புக்கு நல்லதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. 20 நன்மைகள் இருக்குங்க. கேன்சர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, நல்ல தூக்கம் வரும், மனசு அமைதியாக இருக்கும். டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா மனோவியாதி வராது உங்களுக்கு. கவலை ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது பாரதியாரே கண்டுபிடிச்சிருக்கிறாரு.
ஆதலினால் காதல் செய்வீர் படத்தை படித்த பாட்டை படிச்சிங்கன்னா கவலை போகும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். இது அனுபவத்தில் அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் ஓனர் திட்டாரு, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, மேனேஜர் திட்டாருன்னா ஒரு 2 நிமிஷம் பாத்ரூம்கிட்ட போய் ஒரு மாஸ்டர்பேட் பண்ணி சுயன்பம் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, இல்லை செக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உணர்வே அந்த கவலையெல்லாம் போயிடும். ரொம்ப மனசில் சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பாடியில் மார்ஃபின் போல் சில கெட்ட எஃபெக்ட் இல்லாமல் நல்ல விஷயங்கள் மட்டும் உள்ள அப்போமார்ஃபின் சில ஹார்மோன் பிரெயினில் சுரக்கும். இது உங்களுடைய கவலைகளெல்லாம் போக்கிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர், என் பேர் பாலாஜி. நான் குன்றத்தூர், சென்னையில இருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் பாலாஜி. டாக்டர், என்னோட டவுட் என்னன்னா, இப்போ என்னோட பென்னிஸோட முனையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டேர் ஆகுது டாக்டர். அது ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் பண்ணோன்னு அது அந்த புண்ணு ஆடுறதுக்கே கொஞ்சம் டேஸ் இருக்குது. சக்கரை இருக்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு? இல்லை டாக்டர். உங்களுக்கு சக்கரை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். என்ன வயசாகுதுங்க? எனக்கு 30 ஆக போகுது டாக்டர். ஒன்று உங்களுக்கு சக்கரை இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா செக்ஸ் முடிஞ்ச உடனே உங்கள் மனைவியினுடைய உறுப்புலேருந்து கொஞ்சம் பூஞ்சை காளான் தொற்று உங்களுக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் கீரல் வெளியிறது, வெடிப்பு விழுறது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ஸ் முடித்த உடனே ஒன்று போய் பாத்ரூமில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேபி சோப் போடணும். பொதுவாக சோப் போடக்கூடாது. காரமான சோப்பு இல்லாமல் ஒரு பேபி சோப் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆன்டி ஃபங்கல் க்ரீம்னு சொல்லுவாங்க. டெர்பால், இந்த கேண்டிட் போன்ற பேர்களில் கிடைக்கிது. அதை வாங்கி ஆணூர் முனையில் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு முன்னால் சர்க்கரை இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். சர்க்கரை இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். சர்க்கரை 220க்கு மேலே போச்சுன்னா அந்த மாதிரி வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஃபேஸ்புக்கில் அதிகமாக வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா பால்வினை சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான். பால்வினை நோயை பற்றி நம்ம இந்த முறை சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் இவர்கள் செக்ஸ்லையும் ஈடுபடுறாங்க. இதில் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிந்தாலும் கூட, அதாவது சீன பழமொழி ஒன்று இருக்குது, மரம் அசையாவிட்டாலும் காற்று அதனை சும்மா விடுவதில்லைன்னு. நம்ம இளைஞர்கள் எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் ஒன்று அவங்க உடம்புல வரக்கூடிய கொதிக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் ஒன்று, இரண்டாவது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழல். இன்றைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? போனோகிராஃபி, செக்ஸ் படங்கள் என்பது தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு உங்கள் செல்ஃபோனில் கையில் நிற்கும். உங்கள் வீட்டில் இருக்க டிவியில் செக்ஸ் காட்சிகள், உங்கள் புத்தகங்களில் எல்லாத்துலேயும் இப்போ செக்ஸு படம், கவர்ச்சி படம் இல்லாத பத்திரிகையிலே நீங்கள் பார்க்க முடியாது. குடும்ப பத்திரிகைகள்லேயும் சரி, குடும்ப சினிமாக்கள்லேயும் சரி, எல்லாத்துலேயும் கவர்ச்சி தான். கவர்ச்சி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இளைஞர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை தடுமாற வைக்கக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு ரொம்ப அதிகம். அப்போ அவங்களையும் அறியாமல் செக்ஸில் விழுகிறாங்க. அட்லீஸ்ட் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்கிறதுனால என்ன? இந்த பாருங்கள், பல பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது ஆபாசம்னு நினைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை காட்டும். எது ஆபாசம்? குடும்பத்தோடு போய் சினிமா படங்களை பார்க்குறோம் பாருங்கள். ஆபாசமான வக்கிரமான சினிமா படங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வக்கிரமான படங்களை காட்டி, அதே சினிமா படங்கள் அல்லது அதை விட ஆபாசமான படங்களை காட்டக்கூடிய திரைப்படங்கள். நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ டிவியில் வெளிநாடுகளில் பொதுவாக டிவிக்கள்லேயே ஆபாச படங்கள் இருக்குது. நீங்கள் சேனலில் போட்டாலே அடல்ட்ஸ் ஒன்லி படங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு $18 $20 கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேறு. அதை விட்டுட்டு சாதாரண திரைப்படங்கள்லே ஆபாசம், நிர்வாணமாக செக்ஸ் காட்சிகளோடு காட்டக்கூடிய படங்களை சாதாரணமாக பார்க்கலாம். அதை சென்சார் கூட பண்ணாமல் அந்த படங்கள் அப்படி குடும்பத்தோடு ஒரு 11 o'clock ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படங்கள் தான் தீமை வைக்குமே தவிர, இது போன்ற விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அந்த விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது, தவறுகளை செய்யாமல் எப்படி
சரியான வாழ்க்கை வாழ்வது என்பதை தான் நம்ம சொல்லித்தரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி செக்ஸ் பிரச்சனைகள்னால் எப்படி வருது, பாலியல் நோய்கள் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு காலரை பார்த்துருவோம். ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சவுதியிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். குமார் சொல்லுங்கள். அதாவது ஒய்ஃபு வந்து இது கன்சீவாக இருக்கிற மாரி இதெல்லாம் இருக்குது, வாந்தி மயக்கமாக இருக்குது. சரிங்க. பீரியட்ஸ் வந்து 2 நாள் தான் வருது சார். சரிங்க. அதனால வந்து அது வந்து இந்த இது ஹோம் இதை போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க, ஒரு கோடு உள்ள இதான் வந்தது. அதெல்லாம் கன்சீவாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா என்ன எப்படி சார்? 2 கோடு வந்தால் தான் கர்ப்பமாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. அதாவது ஒரு பெண் வந்து வாந்தியமாக இருக்கு. அதுதான் சார் நீங்கள் ரொம்ப கர்ப்பமாகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சில நேரங்களில் கர்ப்பம் போல் ஒரு சிம்டம் சைன்ஸ் வந்து உடம்புல வந்துடும். ஆனால் உண்மையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கர்ப்பம் இருக்காது. இதுக்கு பேர் சூடோசயோசிஸ்னு பேர். அதாவது இங்கிலாண்டில் ஒரு ராணிக்கு இந்த மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு இங்கிலாண்டில் அரசனுக்கு வாரிசு கிடையாது, குழந்தை இல்லைன்னு ரொம்ப தவம் கிடந்தாங்க. அப்போது அந்த அரசிக்கு வந்து தீட்டுன்னு வரல, வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வந்தது, கர்ப்பம்னு சொல்லி நினச்சாங்க. ஈவன் பிரசவ வலி கூட வந்தது 9ஆவது மாதத்தில். ஆனால் கர்ப்பமாகி குழந்தை தான் வரல. அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இது வந்து போலி கர்ப்பம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 10 நாள் தள்ளி போனாலே டாக்டர்கள் டெஸ்ட் பண்ணி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஸ்கேன் பண்ணி காட்டிடுவாங்க உங்கள் கண்ணெதிர. அன்னைக்கு அந்த வசதியெல்லாம் இல்லாதப்போ அந்த அரசி வந்து மற்றவங்களெல்லாம் கர்ப்பம்னு நம்ப வச்சு சில நேரம் அவங்களும் நம்பியிருப்பாங்க. வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்கும், ஆனால் கர்ப்பம் இல்லை, கர்ப்பத்திற்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கும். இது சூடோசயோசிஸ்னு பேர். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் சவுதியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார் மனைவியுடைய உறுப்பில் வாயை தூண்டலாம். வாய் வழியாக நீங்கள் உங்கள் மனைவியை தூண்டலாம், அவங்க உங்களை தூண்டலாம். இது நல்லதான விஷயம். என்னென்னா தன் சுத்தம் பேணல். 2 பேரும் உறுப்புக்களை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. வாயில் தூண்டுறதுக்கு முன்னால் ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக குளித்து கொஞ்ச நேரத்துலையே உறுப்புக்களுக்கு மேலே இருக்க தோல் அந்த ஈரப்பசத்தினால பாக்டீரியாக்கள் வளர்ந்து அங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு துர்நாற்றம் இருக்கும். அதனால் அந்த வாய்வழி செக்ஸுக்கு முன்னால் ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாரு கூடயும் செக்ஸ் வச்சுக்காதீங்க. மற்றபடி இதனால் வாய்வழி செக்ஸ்னால எந்த கெடுதலும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருவண்ணாமலையிலேருந்து பரத் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பரத். சார் எனக்கு 2 டவுட் இருக்குது சார். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு 1 year 3 months எக்ஸாக்டாக 1 year 3 months முன்னாடி ஒரு லேடிக்கிட்ட செக்ஸ் வச்சுட்டு சார். சரி. இப்போ வரைக்கும் ஆண்ட்ராலஜி ஃபுல் செக்அப் பண்ணதில் வந்து அதில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ்னு இருக்குது. இதுக்கப்புறம் வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? அதிகபட்சம் 6 மாதம் தாங்க, அதுக்கு மேலே நீங்கள் கவலையப்பட வேண்டாம். வெடிப்பு மாதிரி இருக்குது சார், அதுக்கு ஏதாவது? வெடிப்பு வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து சர்க்கரை இருக்கான்னு பாருங்கள். உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது சார். உங்களுக்கு சர்க்கரை இருக்க வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்பாவுக்கு சுகர் இருக்குது சார். அதாங்க, உங்களுக்கு சர்க்கரை இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை செக் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகே சார். சர்க்கரை இருந்தால் அதை 200க்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா அந்த வெடிப்பு மாறிடும். 2வது பாயிண்ட் வந்து உங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணி முடித்த உடனே அந்த முனையில் வந்து பூஞ்சை காளான் வந்து வெடிப்பு வரலாம். இந்த 2 காரணங்களை தவிர வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. இதுக்கும் இந்த மாதிரி பாலுநோய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா சார்? இதுக்கும் விடி அந்த மாதிரி ஹெச்ஐவிக்கு உண்டான சம்மந்தம் எதுவும் இல்லைங்களா? இல்லைங்க, ஹெச்ஐவி விடிலையும் இது வரலாம். இந்த படம் பாருங்கள். ஒரு பால்வினை நோய்கள் எப்படி இருக்குன்றது இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி புண்ணு இருக்கும். ஜென்ரலாக வந்து நம்ம நண்பர்கள் எப்படி பயப்படுறாங்கன்னா, ஆணூர்ப்பில் எதையாவது பார்த்து பயப்படுறாங்க. கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் வராது. அதாவதுங்க, ஒவ்வொரு நோயும் ஒரு விதமான குறிப்பிட்ட முறைகளில் தான் வரும். இதை பார்த்திங்கன்னா சிஃபிலிஸ் நோய் இப்படி வருது. பெண்களுக்கு வரக்கூடிய சிஃபிலிஸு அதை பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு இது வந்து செகண்டரி சிஃபிலிஸு. இந்த மாதிரி உடம்பெல்லாம் வந்து படப்படையாக புள்ளியாக வரும், உடம்பு முழுவதும் வரும். செகண்டரி சிஃபிலிஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் உடம்புல ஒரே ஒரு புள்ளி வந்து சிஃபிலிஸ் மாதிரி வராது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட வகையாக இருக்கும் நோய்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும்.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் காஞ்சிபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள். சார் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட். என்னன்னா இப்போ ஜென்ரலாக மென்ஸ் எல்லாம் மேஸ்டர்பேட் பண்ணுற மாதிரி ஃபீமேலும் மேஸ்டர்பேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அந்த அந்த கன்னித்திரை என்ன கிழியுமா இல்லை அது ஏதோ அந்த சந்தேகம் இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்லை இல்லை என்னன்னு தெரியல, அதனால அதாவதுங்க சுய இன்பம் அப்படின்றது இதுதான் அப்படின்னு எதுவும் வரையறுக்கப்பட்ட விஷயம் இல்லை. பெண்கள் வந்து மார்பகங்களை தொட்டு தூண்டினாலே சுய இன்பம் தான். பெண் உறுப்பில் லேசாக தடவுறது, அப்படி தடவாத பெண்ணே இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் உறுப்புகளை தொட்டு வாஷ் பண்ணும்போதே அவங்களுக்கு குழந்தைகளுக்கே உறுப்புகளை தொடும்போது வெறு விதமான ஒரு கிளர்ச்சி லைட்டாக இருக்கிறது புரியும். அப்போது குழந்தைகளே வந்து தன் உறுப்புகளை தொடுற குழந்தைகள் இந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். குழந்தைகள் வந்து உறுப்புகளை தொட்டு தூண்டுறதை விளையாடுறதை பார்க்க முடியும். அவங்களாம் கெட்டவங்க இல்லை, அது நார்மல். அடுத்து ஒரு 4வது 3வது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அம்மா அப்பா விளையாட்டு, டாக்டர் பேஷண்ட் விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஆண் குழந்தை அதே மாதிரி கிராமங்களில் வந்து மாட்டுக்கு வந்து பால் கறக்கிறதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகள் விளையாடும் போது ஆணுறுப்பை வந்து கறக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர்பேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளுமே இதை பண்ணுவாங்க. ஏன் உறுப்பை நான் காட்டுறேன், உன் உறுப்பை நீ காட்டுன்னு சொல்லி டாக்டர் பேஷண்ட் விளையாடுற குழந்தைகளை பார்க்க முடியும். இது எல்லாமே நார்மல். குழந்தைகளுக்கு அந்த உறுப்புகளை பற்றிய ஒரு ஆர்வம், அதை தொட்டால் ஒரு சின்ன கிளர்ச்சி, இது எல்லாமே இருக்கும். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதனால் இது இயல்பான விஷயன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். தேவி திருவாரூர்ல இருந்து சார். சொல்லுங்க மேடம். சார் மேரேஜ் ஆகி எனக்கு 2 மந்த் ஆகுதுங்க. ஓகே. 2 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஃபாரின் கிளம்புற மாதிரி இருக்காங்க. அதாவது மே மந்த் 10 தேதிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்காங்க. சரிங்க. எனக்கு பீரியட் வந்து மேரேஜுக்கு பிஃபோரா கரெக்டா இருந்தது. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பீரியட் முடிஞ்ச ஒரு 5 நாளைக்கு ஒரு 10 வருஷம் கரெக்டா மறுபடியும் பீரியட் மாதிரி இருந்தது. சரி. அதாவது எனக்கு மேரேஜுக்கு பிஃபோர் வந்து வெள்ளப்படுற மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருந்தது. டாக்டர்கிட்ட காமிச்சு அப்பப்போ கிளியர் ஆகும், அது அப்புறம் மறுபடியும் நார்மல் அதே பழைய மாதிரியே இருக்கும். சரிங்க. அது அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வெள்ளப்படுற மாதிரி அந்த லைட்டா ப்ளீடிங் இருந்துட்டே இருந்தது. அந்த 10 நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அது என்னன்னு செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லல, டேப்லெட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அடுத்த மந்த் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க கொடுத்த மாத்திரை சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்துட்டு பீரியட் வந்து ஒரு 5 டிராப் போயிருந்தது ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி செகண்ட் டேவும் 5 டிராப் தான் போயிருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இது இந்த மாத்திரை சாப்பிட்டு 10 நாள் கழிச்சு 10 நாள் சாப்பிடுங்க, 12ஆம் நாள் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 10 நாள் முடிச்ச உடனே வந்துருச்சு. வரலாம், தவறில்ல, கவலைப்படாதீங்க. மறுபடியும் எனக்கு அவங்க அந்த கருத்தரிக்கிறதுக்காக எனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அர்ஜென்ட்டா அவங்க கிளம்புறதால இதே மாதிரி இன்ஜெக்ஷன் மூலயமா கருத்தரிக்கிறதுக்கு அது மாதிரி எதுவும் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆர்டினரி செலவை அர்ஜென்ட் செலவுன்ற மாதிரி அர்ஜெண்ட்டாக கருத்தரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ரொம்ப செலவு இருக்காது அதில். ஐயுஐ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயுஐ என்ற முறையில் கணவருடைய விந்தணுக்களை எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் போடுவாங்க. இதில் கண்டிப்பாலாம் கருத்தரிச்சிடுவோன்னு நம்ப வேண்டாம். நீங்கள் இதில் வந்து ஒரு 15% வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. செக்ஸும் பண்ணிக்கிட்டுருங்க, ஐயுஐயும் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளே வராதிங்க. கல்யாணம் ஆகியே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு கர்ப்பமாக ஆகியே ஆகணுன்ற மாதிரி
உங்களையோ நீங்கள் ஒரு உந்துதலுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஒரு பெண்ணாக இருப்பது இயல்பானது. நீங்கள் அது சாதாரணமாக 2 பேரும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணது ஒரு முறை, ஒரு 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 ஸ்டேஜின்ற மாதிரி கருத்தரிக்கிறது ஒரு ஸ்டேஜ். அது தானாக நடக்கட்டும், போட்டு அதை திணிக்காதீங்க. இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். ஏற்கனவே சொசைட்டி ரொம்ப மோசம். பெண்கள் கருத்தரிக்கலைன்னா அவள் வாழ்க்கையை வாழ தகுதி இல்லாதவ. முன்னெல்லாம் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் கணவர்கள் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும்ன்ற மாதிரிலாம் ஒரு விதி இருந்தது. எழுதப்படாத விதி, எழுதிய விதியெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லாட்டியும் கருத்தரிக்கலைன்னா பெண்கள் மேலே தான் மிகப்பெரிய ப்ரெஷர். மாமியார்லேருந்து எல்லாருமே போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, மிரட்ட கூட செய்வாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோன்னு. இப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்குது. அதனால் பெண்கள்னாலே கருத்தரித்து தான் ஆகணும், இல்லைன்னா பெண்கள் மேலே தான் தவறு குற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே போகாதீங்க. வாழ்க்கை ஒரு இன்பமயமான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் போகிறீங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு சிக்கல் வருது, மற்ற சிக்கல்களை எப்படி தீர்க்கிறோமோ அதே மாதிரி இதையும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் ஆலோசனை பெற்று சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அது ஒரு தடவை ஏற்படுத்திட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். சரி, இப்போது நம்ம சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாயில் வந்த ஒரு செகண்டரி சிஃபிலிஸ், வாயில் உதட்டுக்கிட்ட இந்த சிஃபிலிஸ் நோய் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமான புண்ணு இருக்கிறத வாயில் நம்ம பார்க்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள் மேடம். ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கள். கழுத்தாமை வந்தால் ஆண்களுக்கு உயிரணுக்கள் பாதிக்கும், விந்துப்பை பாதிக்கும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பாதித்த நபர்களுக்கு மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? அதாவதுங்க, புட்டாலம்மா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தம்மன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. எனிவே கழுத்துக்கு கீழே அந்த இடத்துல வீங்கி இருக்கும். அது பொண்ணுக்கு வீங்கின்னு சில கிராமங்களில் சொல்லுவாங்க. இந்த நோய்கள் வந்தவங்களுக்கு எல்லாமே விந்தணுக்கள் இல்லாமல் போகாது. அந்த நோய் சில ஆண்களுக்கு, ஒரு 15% ஆண்களுக்கு இந்த கிருமிகள், இந்த வைரஸ் விந்துப்பைகளை தாக்கும். அந்த விந்துப்பைகளை தாக்கும்போது சில பேருக்கு அந்த விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை அழித்துட்டு விந்தே இல்லாமல் ஆக்கிடும். சில பேருக்கு கொஞ்சத்தை அழிச்சிட்டு கொஞ்சமாக விந்தணுக்கள் இருக்கும். இது என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றதை பொறுத்து இவங்க கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். இப்போ ஓரளவுக்கு விந்தணுக்கள் இருந்தால் இவங்க செக்ஸு பண்ணியே கருத்தரிக்கலாம், இல்லை ஐயுஐ போன்ற முறைகளில், ஐவிஎஃப் போன்ற முறைகளில் கருத்தரிக்கலாம். விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, 1-2 தான் இருக்குது அப்படின்னா இந்த விந்தணுக்களை எடுத்து கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி இக்ஸு என்ற முறையில் கருத்தரிக்கலாம். ஸோ நிறைய முறைகள் இருக்குது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் விஞ்ஞானம் அதை தீர்க்கும். ஸோ விஞ்ஞானத்தின் பக்கமாக நில்லுங்க, உங்களை பிரச்சனைகளை தீர்த்துரும், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். பால்வினை நோய்களை பற்றியே நம்ம இன்னும் பேச ஆரம்பித்தோம், இன்னும் முழுமையாக பேசலை. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். இன்று எங்களோடு தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலாம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.